குடியுரிமை திருத்த சட்டத்தை மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சியை விடுவித்த வேலூர் நீதிமன்றம் அதற்கு பின்பாக தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தற்போது நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தொடரப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இதன் பிறகு இந்த வழக்கில் வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பார்க்கும்போது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவித்து 2 பேருமே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விடுவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் 2 பேருமே இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றுள்ளது. இந்த வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவு சட்ட விரோதமானது என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து இந்த வழக்கை மறு ஆய்வு செய்யும் வகையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து வருகிறார். இந்த வழக்கின் இந்த இறுதி விசாரணை தான் இன்றைய தினம் ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் என ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தேதி நிர்ணயித்திருந்தார். அதன்படிதான் இந்த வழக்கானது இன்று பட்டியலிடப்பட்டது. அதே போல இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இந்த வழக்கான விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை இன்று முதல் விசாரிப்பதற்கு பதிலாக இந்த வழக்கை ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதிக்கும் விசாரணை நடத்த உள்ளதாக இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை குறிப்பிட்ட காரணம் எதுவும் தெரிவிக்காமல் இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.